Hello guys, welcome to videologyulagam. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Philips PowerPro Vacuum Cleaner ஓட unboxing with live demo and final review அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த வீடியோ வந்து இந்த vacuum cleaner 1 இயரா யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் இந்த ரிவ்யூ வந்து கொடுக்கிறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்ஸ்ல என்னன்னு சொல்லி பார்ப்போம். மாடல் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அதோட பவர் வாட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 1900 வாட் தான் இதோட டோட்டல் பவர். ஓகே, அப்புறம் வந்து கோல்ட் அவர் 2018 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆப்வியஸ்லி நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான். 1 இயர் கழிச்சு தான் நான் வந்து இது வீடியோவே அன்பாக்சிங்காக நான் வீடியோ எடுக்கிறேன். லைக் இது மல்டிபிள் டைம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ரஷ் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த டியூப்பை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வேக்யூமில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்போ ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டர்போ ப்ரஷோட மெயின் பர்பஸே வந்து தரையில் இருக்க பெட் ஹேர் அப்புறம் வந்து ஹேரை வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த மெயின் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். லைக் உங்கள் வீட்டில் வந்து நிறைய பெட்ஸ் இருக்குது, இல்லை நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா தரையிலேருந்து அதை எடுக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் தான் இந்த வந்து டர்போ ப்ரஷ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சோஃபா அப்புறம் வந்து கார்பெட் இல்லை மேட் எதுனா போட்டிருந்தோன்னா அதை இருந்து இருக்கிற டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்காக. இதிலே வந்து 2 மோடு இருக்குது. ஃபஸ்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபாவில் யூஸ் பண்ணுற மாதிரி, ரெண்டாவது மோடு வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா நீங்கள் அது முன்னாடியே வந்து பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த ப்ரெஷஸ் வந்து வெளியே வந்துடுச்சு. நான் அதை டச் பண்ணுற பாருங்கள். அதை யூஸ் பண்ணி நம்ம கார்பெட் எதுனா டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ஆகிடும். நீங்களே பாருங்கள், கார்பெட் அப்புறம் வந்து நார்மல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினான பார்ட் வேக்யூம் கிளீனர் எடுத்தாச்சு. இதில் வந்து பாருங்கள், இதுதான் அந்த ஃபில்டர் பாக்ஸ். இதில் தான் டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகும். இதில் வந்து 370 வாட்ஸ் வந்து சக்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 இயர்ஸ் வாரண்ட்டி. அப்புறம் வந்து ஃபில்டர் டைப் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இதில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன், இன்னொன்று வந்து ஒயர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, அப்புறம் ரைட் சைட்லேயும் இருக்குது. இது வந்து நார்மல் வீல்ஸ் தான். அப்புறம் இந்த ஹோல் இருக்குல்ல, ஸோ இதில் தான் நம்ம அந்த டியூப் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து பாருங்கள், 2 சைட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம வந்து வெளியே எடுக்க முடியும். அதை வச்சு லாக் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணும்போது அது வெளியே வராது. ஓகே, வெல் கைஸ், இப்போ இந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த சிந்தட்டிக் ப்ரஷ் வந்து வெளியே வர மாதிரி, இன்னொன்று வந்து அந்த ப்ரஷ் இல்லாமல் நார்மலான டியூப் மட்டும் இருக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம வேக்யூம் கிளீனர் வந்து திடீர்னு வந்து இப்போ நம்ம சீலிங்கில் இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம், இல்லை ஒட்டடையை வந்து ரிமூவ் பண்ணோம்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ எதனா ஒரு இடத்த பொசிஷனில் வச்சு நம்ம லாக் பண்ணி விட்டோம்னா அது அப்படியே லாக் ஆகிடும். இது வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த டியூப் வந்து கனெக்ட் பண்ணோன்னே அதில் லாக் ஆகிடும், செக்யூர்டாக லாக் ஆகிடும். நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டோன்னா அது அப்படியே ஸ்டேபிளாகவே தான் இருக்கும். திருப்பி வந்து கீழே வராது. நம்ம அமுக்கி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் கீழே வரும். இப்போ நான் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் சோரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிப்போம். இப்போ என் சிபி மேலே இருக்க டஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ரூம் வந்து ரேராக தான் நான் வந்து க்ளீனே பண்ணுவேன். இப்போ நான் வந்து அந்த விண்டோக்கு இடுக்கில் இருக்க அந்த டஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள், அந்த இடுக்கில் இருக்கிற டஸ்ட்டை வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணிடுச்சு. டேபிளில் இருக்கிற டஸ்ட் அப்புறம் அந்த ஒயர் ப்ரஷ் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இந்த நெட் டோர் பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள், ஃபுல்லாமே டஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. இப்போ இதில் வந்து பாருங்கள், டஸ்ட் வந்து நல்லா திக்காக ஊட்டிருக்கு. இந்த சிந்தட்டிக் ப்ரஷ் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க டஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரொட்டேஷன் மோஷனில் காமிச்சாலே அங்கே வந்து இது போயிடுது. இப்போ நம்ம வந்து இந்த பழைய சிடி பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சிடி பாக்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். இது வந்து மேலே வந்து ஒரு கிளாத் டைப் தான் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியாகவே டஸ்ட்டை வந்து அக்காமடேட் ஆகிடுது. ஸோ நான் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணி பார்த்தேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் அந்த எந்த அளவுக்கு அந்த செக்ஷன் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு கிளாத் மெட்டீரியல்னால அந்த இடுக்கில் வந்து டஸ்ட்டு போயிடும். நம்ம சாதாரணமாக தட்டுனா அந்த டஸ்ட் வந்து போகவே போகாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸர் லுக் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லாப் மேலே போட்டிருந்த அந்த ஒரு
பீன் பேக்கோட பீன் பால்ஸ் இருக்க பேக் தான் அது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து பாருங்கள், நீங்களே அந்த ஒட்டடையை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒட்டடையை வந்து க்ளீன் பண்ணுவோம். நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டும் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சுமே எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒட்டடையை வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஸ்பைடர்ஸை கூட நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒட்டடை வந்து அடிக்கும்போது கண்ணில் வந்து தூசி படுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் முக்கியமாக டியூப்லைட் பக்கத்தில் அந்த மாதிரி கொண்டு போகும்போது அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஏன்னா ஓல்டு பீப்புள்ஸ் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நார்மல் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், லைக் அடல்ட் மாதிரி. ஆனால் கொஞ்சம் வயசானவங்க வந்து இது யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பைடரும் பிடிச்சாச்சு, அப்புறம் வந்து டஸ்ட்டுமே கேப்சர் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு ஸ்மால் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அதை அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டியூப்லைட் இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடை வந்து மாட்டிக்கும். அந்த கரெக்டாக அந்த இடத்துல போகிறோம் பார்த்திங்களா, அங்கே வந்து அந்த ஒட்டடை பூச்சி வந்து போயிடும், சிலந்தி வந்து அங்கே போயிடும். ஸோ இப்போ நம்ம இது யூஸ் பண்ணி அந்த ஒயர் சுற்றியில் இருக்க டஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணலாம். அந்த ஸ்பைடர் வெப், ஒட்டடை எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியாகவே எடுத்துட முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயர் வந்து இப்போது வெளியே எடுத்து விட்டு இப்போ நம்ம ரிட்டாக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் அது ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அந்த ஒயர் வந்து ஃப்ளக்லேருந்து எடுத்து விட்டு நம்ம அதை பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர் வந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் இந்த பக்கம் இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம டஸ்ட்டு கலெக்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அதுக்குள்ளே இருக்கும். இவ்வளோ டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு. லைக் ஒரு மட்டும் ஏன் காலியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏர் செக்ஷன் ஆகிட்டு அந்த ஃபில்டர் வரையாக வரதுனால தான் அந்த ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்கும். இந்த டப்பா வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நோ ப்ராப்ளம். மிஷினை தான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த ஃபில்டர் டப்பா வந்து நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலாம். இதுதான் அந்த ஃபில்டரு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து நான் மோர் தென் லைக் 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா தான் ஃபில்டர் பண்ணுது. ஃப்யூச்சரில் ஃபில்டர் வேணும்னாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இந்த பிலிப்ஸில் வந்து ப்ளோவர் ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ப்ளோவர் ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ப்ளோவர் ஃபங்க்ஷன்னா ஜஸ்ட் காற்றை வந்து பம்ப் அவுட் பண்ணுற மாதிரி, எப்படி சக் பண்ணுதோ அந்த மாதிரி அவுட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட் லென்த், அதாவது அந்த ஒயர் வேக்யூம் கிளீனருக்கும் ஃப்ளக் பாயிண்ட்டுக்கும் இருக்க ஒயர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேக்யூம் கிளீனரோட அட்வான்டேஜ் அப்புறம் நான் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணேன்னு சொல்லி பார்ப்போம். அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சாலிடாகவே இருக்குது. நம்ம என்ன தான் அந்த டஸ்ட்டு கிளீனர் வந்து ரிமூவபுளாக இருந்தாலுமே அந்த லாக் கண்டிஷனில் நம்ம ஈஸியாக வந்து அதை லிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் வந்து ஒயர் டிஸ்டன்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் கேபிள் இன்கேஸ் நம்ம பவர் அவுட்லெட் வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 மீட்டர் இஸ் மோர் தென் எனஃப். நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ப்ளோவர் ஃபங்க்ஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா டைமுமே நம்ம வந்து வேக்யூம் வந்து செக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் சில ப்ளோவர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எங்கன்னா ஒரு டஸ்ட் வந்து ஜன்னல் இல்லை நெட் டோர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து ஹேர் இது பண்ணும்போது டஸ்ட் வந்து ஃப்ரீயாக கீழே வந்து வந்துடும். அப்புறம் லேட்டராக நம்ம கூட வேக்யூம் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபங்க்ஷன் நான் வந்து ஃபீல் பண்ணேன், டிஸ்அட்வான்டேஜாக ஒரு ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணேன்னா லைக் இது அட்வான்டேஜும் சொல்ல முடியல, டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்துக்குமே மிட். அதாவது லைக் மோர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணால் அந்த வேக்யூம் கிளீனரோட பேக் சைடில் வந்து தான் அந்த ஹேர் வந்து சக் பண்ணிட்டு வெளியே விடுது. அந்த இடத்துல ரொம்பவே ஹீட் ஆகிடுது. பட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாலே அந்த டெம்பரேச்சர் வந்து சடனாக டவுன் ஆகிடுது. ஸோ அதில் வந்து கூலிங் இது வந்து நல்லாயிருக்கு. ஓகேங்களா. கண்டினியூஸ் யூசேஜ் பண்ணிட்டு நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் பிரேக்கப் மாதிரி டைம் கொடுத்துட்டு நம்ம அகைன் ரீயூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து சீலிங் வந்து க்ளீன் பண்ணுறோம்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பைப் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுனா மோட் வந்து ஃபுல்லாமே அந்த ஃபுல் ராட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒரு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஹெவியாகவே ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து அது வந்து ஒரு யூத்தான பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஓல்டு பீப்புளை வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த பர்ச்சேஸ் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆப்வியஸ்லி என்னடா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் நான் என்ன பார்த்தேன்னா லைக் என்ன தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே நம்ம கீழே இருந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா லைக் இந்த மாதிரி ஃபுல் டிஸ்டன்ஸை நம்ம இப்படி பிடிச்சிட்டு நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்து வருது தான் செய்யுது. ஏன்னா ரொம்ப நேரம் இப்போ நம்ம ஒரு ரூம் வந்து ஃபுல்லாமே இது பண்ணுறோம், அப்புறம் வந்து ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லென்த்து வந்து பத்தாத மாதிரி நான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேபி அவங்க டியூப் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த கனெக்டிங் ராடு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஃபைனல் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட் லைக் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 7,000 ப்ளஸ் அது கரெக்டான எக்ஸாக்டமாக நான் டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோ லோவர் தாட்ஸை நான் வந்து போடுறேன். ஓகே.
நான் வந்து 7000 + 7800 அந்த அரௌண்ட் அந்த அமௌண்ட்டில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து இப்போது 9000 வந்து போட்டிருக்காங்க. 9000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் ரியலி வாண்ட்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படிலாம் அப்பப்போ டிஸ்கவுண்ட் வரும். லைக் 9000 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். லைக் பெஸ்ட் வேக்யூம் கிளீனர் அண்டர் 10,000னா ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த வேக்யூம் கிளீனருக்கு வந்து போகலாம். உண்மையிலே ஒரு நல்ல சாலிட் குவாலிட்டி. நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க இதை பை பண்ணதை. 1 இயராக வந்து யூஸ் பண்ணுறேன். உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. இதுக்கு நான் ஃபில்டர் கூட சேஞ்ச் பண்ணதில்லை. மந்த்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் ஆர் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ஹெவி யூசேஜ் இல்லாமல் லைக் மந்த்லி 3 or 4 டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த வேக்யூம் கிளீனர் வந்து போகலாம். ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு சூப்பரான வேக்யூம் கிளீனர்னா அந்த Philips PowerPro வேக்யூம் கிளீனர் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோனா டூ லைக் திஸ் வீடியோ. இந்த Philipsோட வேக்யூம் கிளீனர் ரிலேட்டடாக எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டூ கமெண்ட் இட் அண்ட் ஐ வில் ரிப்ளை டு ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பை கைஸ், பை.